Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/10/2025. இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு 11:45க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ரெக்கார்ட் பண்ண டைம் 11 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட் எப்போ சார்? ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட் எப்போ? அதே போல் தமிழ்நாடு ரவுண்ட் 3க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, அதை பற்றின அப்டேட் என்னாச்சு, சென்டாக்கினுடைய நோட்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்குதா, ரவுண்ட் 3 பற்றின அப்டேட் என்ன அப்படின்னு தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை. அதனால தான் தம்ப்நெயில்லையே உங்களுக்கு தெளிவாக நோ அப்டேட் அப்படின்றத கொடுத்துருக்குறேன். அதாவது இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற 22/10/2025 மார்னிங் 11:45 AM வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரவில்லை. அதையும் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ரெசிக்னேஷன் பீரியட் MBBS BDS கோர்ஸ் ரவுண்ட் 3 அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பீயிங் எக்ஸ்டெண்டட் as all India quota counseling has been extended, detailed schedule will be released soon. இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கடைசியாக வந்த நோட்டிஃபிகேஷன். இதன் பிறகு எதுவும் வரவில்லை. அப்படின்னா இன்னமும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியோ இல்லை ரவுண்ட் 1 ரவுண்ட் 2வில் கிடைச்ச சீட்டை வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதன் திருத்தப்பட்ட ஷெட்யூலும் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அப்படி வந்த உடனுக்குடனாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சென்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் அதே போல் ரெசிக்னேஷன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2னுடைய ரெசிக்னேஷன் டேட்டும் 22/10/2025 மாலை 5 மணி வரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த தேதியிலும் உங்களுக்கு வந்து மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் 22/10/2025 தான் வந்து உங்களுக்கான அஃபீஷியல் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரவுண்ட் 3. அதே போல் ரெசிக்னேஷன் டேட் ஆஃப் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 சீட்ஸ். ரவுண்ட் 1ல் கிடைச்ச சீட்டையோ ரவுண்ட் 2வில் கிடைச்ச சீட்டையோ நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிறீங்க சென்டாக்கில் அப்படின்னாலும் அதற்கான அஃபீஷியல் டேட்டு 22/10/2025 மாலை 5 மணி வரை மட்டுமே. ஆனால் இன்னமும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டு அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூலும் உங்களுக்கு மாற்றத்திற்கு உட்பட்டது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னமும் வரவில்லை. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம டிஸ்க்ளைமராக சொல்லிடலாம், இந்த தேதியில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டு இன்னமும் வரல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் ஆஃப் ரவுண்ட் 3 சீட்ஸ் அதுவும் உங்களுக்கு எந்த தேதி வரைக்கும் அப்படிங்கிறத ஆல் இண்டியா கோட்டா இன்னமும் தெரியப்படுத்தலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டேட் கோட்டானுடைய ஷெட்யூலில் மாற்றம் இருக்கும். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய டேட் எப்போ, ரிசல்ட் டேட் எப்போ, ஜாயினிங் டேட் எப்போ, அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் இன்க்ளூடிங் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி அந்த தேதியும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது உங்களுக்கு MCC வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றின அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஷெட்யூல் இஸ் ஓவர் அப்படின்னு தான் வருது. சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன் சார் அப்படின்றவங்க பயப்பட தேவையில்லை. எதனால் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் லாக் பண்ண மறந்திருந்தால் உங்களுக்கான சாய்ஸஸை வந்து நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்களோ அதை ஆட்டோ லாக் பண்ணிடுவாங்க. MCC உங்கள் தரப்புலையே ஆட்டோ லாக் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது 22/10/2025 காலை 11:45 மணி நிலவரப்படி உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் நியூஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற இடத்துலையும்
ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வரல. கரண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல போனாலும் 18/10/2025க்கு பிறகு எந்த விதமான அப்டேட்டும் வரல. நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இங்கே வந்தாலும் 18/10/2025க்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் இதுவரை அதை பற்றின தகவல் எதுவும் வரவில்லை. ஆல் இண்டியா கோட்டாவில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை சென்டாக்கில் இருந்தோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் ரிகார்டிங் ரவுண்ட் 3 பற்றின ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை நான் ரிசைன் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.